வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் இதை நினைத்துக்கொள். எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில். அதேபோல் சந்தோஷம் வரும்பொழுதும் ஆனந்தம் வரும்பொழுதும் எப்போதும் இதை நீ நினைத்துக்கொள். இது மிகப்பெரிய ஒரு பாடம். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று. வாழ்க்கையில் எந்த தடங்களும் வரக்கூடாது. வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே. என்னதான் இனிப்பாக இருந்தாலும் அதை நாம் ஓரளவுக்கு தான் உட்கொள்ள முடியும். வாழ்க்கையை உன் போக்கில் வாழ கற்றுக்கொள். மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் போல் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளாதே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள். அதை ஏன் எதற்கு என்று ஆராயாதே. உனக்கு துரோகம் செய்தது இதற்காகத்தான் என்று நீ தெரிந்து கொண்டால் உன் மனம் புண்படும். உன்னால் வாழ்க்கையை சரியாக வாழ முடியாது. கோபத்தில் இருக்கும் பொழுது ஒருபொழுதும் ஒரு முடிவை எடுக்காதே. அந்த கோபமாகப்பட்டது மற்றவர்களை பழிவாங்க மட்டுமே பயன்படும். ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு பல முறை யோசித்துக்கொள். அதை செய்து முடித்து தவறாக முடிந்துவிட்டால் அதை தயவு செய்து ஒருபொழுதும் நீ யோசித்து பார்க்காதே. அடுத்த நிகழ்வுகளை இதை செய்யாதே. நன்றாக உற்று கவனித்துப்பார். இவ்வுலகம் யாருக்காகவும் எதற்காகவும் அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளாது. என்ன நடந்தாலும் சூரியன் உதிக்கும் இடமும் சூரியன் மறையும் இடமும் ஒருபொழுதும் மாறவே மாறாது. தன்னால் ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை ஏற்க மனமில்லாதவன் வாழ்க்கையில் புத்திசாலியாக இருக்கவே முடியாது. முதலில் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிடுங்கள். உங்களுள் என்ன இருக்கிறது என்று, நீங்கள் யார் என்று முதலில் அதை கண்டுபிடியுங்கள். என்னிடம் எதுவும் இல்லை என்று குறை கூறிக்கொண்டு இருக்காதே. உன்னிடம் என்ன இல்லை என்று மற்றவர்களிடம் ஒரு கேள்வி கேள். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, என்னால் எதையும் சம்பாதிக்க முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை உன் வழிக்கு வரும். தன்னம்பிக்கையோடு இரு. தலைகணத்தோடு இருந்து விடாதே. எந்த நொடி பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு நிறைய இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாக இரு, பாசமாக இரு. நிச்சயம் ஒரு நாள் இந்த அன்பும் பாசமும் உனக்கு பல மடங்கு கிடைக்கும். அவர்கள் திரும்ப உனக்கு அன்பு பாசம் கொடுப்பார்கள் என்று தயவு செய்து ஒரு பொழுதும் எண்ணி அவர்களுக்கு அன்பு பாசத்தை நீ கொடுக்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பாராமல் நாம் கொடுப்பது செய்வது இதுதான் மிகவும் பலன் கொடுக்கும். நீ செய்யும் செயல் உன்னை மட்டுமே காக்கும் என்று நீ நம்பாதே. நீ செய்யும் செயலால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் நிறையாக உள்ளது. எப்பொழுதும் நாம் சிந்திக்கும் செயல் பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் சிறிதாகவாது ஒரு செயலை செய்து முடிக்க முடியும். எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்து ஒரு தொழில் செய்யாதே, ஒரு செயல் செய்யாதே. ஏனென்றால் எப்பொழுதாவது அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டால் உன்னால் அந்த தொழிலையும் அந்த செயலையும் செய்ய முடியாது. உன்னாலும் தனியாக அதை செய்ய முடியும் என்றால் மட்டும் அந்த ஒரு செயலை செய். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபொழுதும் நீ நினைத்து விடாதே. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள். உனக்கு எது தேவை என்று நீ நினைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டால் உன்னால் வாழ்க்கையை சரியாக வாழவே முடியாது. முதலில் எந்த செயல், அதாவது எந்த தொழில் நீ செய்வதாக இருந்தாலும் கடன் வாங்கி அந்த தொழிலை செய்யாதே. ஏனென்றால் கடனை கட்டுவதில் உன் முழு கவனம் இருக்கும். உன்னால் அந்த தொழிலில் கவனத்தை செலுத்தி நல்ல நிலைமைக்கு வர முடியாது. முடிந்தவரை கடன் வாங்காமல் ஒரு தொழிலை செய்ய கற்றுக்கொள். அதேபோல் அந்த தொழிலில் 100% உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னால் எந்த நிலைமையிலும் அந்த தொழிலை முன்னேற்ற முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த தொழிலை நீ ஆரம்பி. எப்பொழுதும் 10ஓடு 11ஆக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. என்னதான் 10 பன்றிகள் கூட்டமாக நின்றாலும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை அதை கதிகலங்க செய்துவிடும். எப்பொழுதும் தனித்து செயல்படு. உனக்கு நல்ல ஆளுமை திறன் இருக்கிறது என்றால் அப்பொழுது 10ஓடு 11ஆக சேர்ந்து நீ வேலை செய். இல்லையென்றால் கூட்டத்தில் நீ காணா போய் விடுவாய்.